அண்மைச் செய்தி. தமிழகத்தில் அடுத்த 5 நாட்களுக்கு வெப்பநிலை இயல்பை விட அதிகரிக்கும் என வானிலை மையம் தகவல் வெளியிட்டுள்ளது. இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். அடுத்த 5 நாட்களுக்கு வெப்பநிலை மேலும் அதிகரிக்கும் என வானிலை மையம் தகவல் வெளியிட்டுள்ளது. 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை மேலும் அதிகரிக்கும் என வானிலை மையம் தகவல் வெளியிட்டுள்ளது. இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். அடுத்த 5 நாட்களுக்கு வெப்பநிலை மேலும் அதிகரிக்கும் என வானிலை மையம் தகவல் வெளியிட்டுள்ளது. கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக வட தமிழகத்தில் வறண்ட வானிலை நிலவும் என்றும் தகவல் வெளியாகியிருக்கிறது. அடுத்த 5 நாட்களுக்கு வெப்பநிலை இயல்பை விட அதிகரிக்கும் என வானிலை மையம் தகவல் வெளியிட்டுள்ளது. இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெயலானி. அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். ஜெயலானி, இது தொடர்பான விவரம் என்ன? பதிவு பண்ணுங்க. மேற்கு திசை காற்று வேக மாறுபாடு காரணமாக தமிழகம் மற்றும் புதுவையில் வறண்ட வானிலை என்பது நிலவக்கூடும் என்பதாகவும், இதன் காரணமாக வழக்கமான வெப்பநிலையை விட 2 - 3 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை என்பது அதிகரித்து காணப்படும் என்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக கடந்த 24 மணி நேரத்தை பொறுத்தவரை அதிகபட்சமாக திருப்பத்தூர் மாவட்டத்தில் 101 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பநிலை என்பது பதிவாகியிருக்கிறது. குறைந்தபட்சமாக கரூர் பரமத்தியில் 20 டிகிரி செல்சியஸ் அளவிற்கான வெப்பநிலை என்பது பதிவாகியிருக்கிறது. அடுத்த 5 தினங்களுக்கு தமிழகத்தின் வெப்பநிலை என்பது அதிகரித்து காணப்படும் என்பதாகவும், இயல்பான வெப்பநிலையை விட 2 - 3 டிகிரி செல்சியஸ் அளவிற்காக வெப்பநிலை என்பது அதிகரித்து காணப்படும் என்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை வெப்பநிலையை பொறுத்தவரை 34 - 35 டிகிரி செல்சியஸ் அளவிற்காக அதிகபட்சமாக இருக்கும் என்பதாகவும், குறைந்தபட்சமாக 24 - 25 டிகிரி செல்சியஸ் அளவிற்காக வெப்பநிலை இருக்கக்கூடும் என்பதாகவும் காணப்படுகிறது. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் சென்னையில் காணப்பட்டாலும் பொதுவான லேசான பனிமூட்டம் என்பது அவ்வப்போது நிலவக்கூடும் என்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை தமிழக கடலோர பகுதிகளில் அரபிக்கடல் மற்றும் அரபிக்கடல் பகுதியை பொறுத்தவரை இன்றிலிருந்து 8ஆம் தேதி வரை மீனவர்களுக்கு எந்த ஒரு எச்சரிக்கையும் இல்லை என்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இதே போன்ற நிலைதான் வங்கக்கடல் பகுதியிலும் நிலவுகிறது. வங்கக்கடலை பொறுத்தவரை காற்றின் வேகம் என்பது 34 - 45 கிலோமீட்டர் அளவிற்காக அந்த காற்றின் வேகம் என்பது இருக்கக்கூடும் என்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி ஜெயலானி.